வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்தது நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இப்போ இந்த கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியாக யாராலையாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் அவங்களோட ஹைட்டு என்னங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதில் கிராஸ் பீஸு, அதாவது இவங்க கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்களா நேர் கட்டிங் போட்டிருக்காங்களாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். பேக் சைடில் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இழுவை வராது. ஃப்ரண்ட் சைடில் இழுத்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்னா இழுவை வராது, கிராஸ் கட்டிங்னா இழுவை வரும். அதுதான் அதோட டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா நீட்டாக எடுத்து மடித்து வச்சுட்டு அதோட ஹைட்டை செக் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 14 இவங்களோட பேக் சைடில் ஹைட்டு. இப்போ அந்த 14 ப்ளஸ் அரை இன்ச்சு கீழே தையலுக்கும் அரை இன்ச்சு மேலே தையலுக்கும் சேர்த்து நம்ம 15 எடுத்துக்கிறோம். அந்த 15க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரை இன்ச்சு மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு, கீழே இடுப்பில் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இப்போ நம்ம இதை சாதா ப்ளவுஸ் அப்படின்னா இதில் 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விடுவோம். இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறோம். இப்போ நேராக எடுத்து வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். இவங்களுக்கு 14 இருக்குது. இப்போ அந்த 14ஐயே சென்டரில் வச்சிங்கன்னா எந்த இடத்துல அவங்க கழுத்தோட நீளம் வருதோ அதுதான் அவங்களோட கழுத்தோட உயரம். அகலம் பாருங்கள், நான் 2.5 வச்சுருக்கேன், ஷோல்டருக்கு 3 வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு 2.5 போதுமானதுங்கிறதுனால நான் 2.5 அளவு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போது இறக்கம் 8, கழுத்தோட உயரம் 8 வச்சுருக்கிறேன். இப்போது இந்த 2ஐயும் இந்த 3 இது 2 சேர்த்தா 5.5 வருதா, அதுதான் ஆம்ஹோலுக்கு நம்ம அளவு வைக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன அளவு வைக்கிறீங்களோ மேலே, இப்போ 6 வச்சிங்கன்னா கீழே 6 வைங்க, 5.5 வச்சிங்க அப்படின்னா 5.5 வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் பாருங்கள் 18 இருக்குது. அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க, 9.25. இந்த 9.25 நம்ம அந்த 5.5 வச்சு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துட்ட வச்சு 9.25 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கும் விட்டுருங்க. இப்போது இது எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போடும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போடுங்க. கோணலாம் போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸில் உங்களுக்கு அங்கங்கே சுருக்கம், அப்புறம் இழுத்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போது கைப்பக்கம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 5.5 எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அந்த 5.5 தான் ஆம்கோலில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், மேலே வைக்கிற அளவே வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சுற்றளவு, இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து அவங்களோட சுற்றளவை நீங்கள் அளந்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் கூட கையை நகர்த்தாமல் கரெக்டாக அந்த தையலை ஒட்டி நம்ம அந்த இன்ச் டேப்பை வச்சு நீட்டாக அளந்துட்டோம். இப்போ அளந்திங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 இருக்குது. இதில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்ஹோல் ஸ்கேலை 2 கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக அந்த வளைவு போட்டுக்கோங்க. பிகைனராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போடும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். வச்சுட்டு நம்ம ஆம்ஹோலில் என்ன அளவு வருதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு 8 கரெக்டாக வருது. அவங்களோட ஆம்ஹோல் அளவு 8 இருந்தது. இந்த 8 கரெக்டாக இருக்குது. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா நீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போது கழுத்துக்கு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இதுக்கு ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் நார்மலாகவே வச்சு போட்டுப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சௌரியமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீட்டாக வளைவு போட்டுக்கோங்க. போட்டுட்டா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மார்க்கு மேலேயே கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம்லாம் கட் பண்ணிங்கன்னா
அது கரெக்டாக வராது. கரெக்டாக நீங்கள் என்ன மார்க் பண்ணீங்களோ அந்த மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சிசர் கட் போட்டுக்கலாம் ஜாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம பேக் தட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் சைடை ஏன் பக்கம் வச்சுட்டு க்ளோஸாக இருக்கிறத ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். ஸ்லீவில் சுருக்கம் வர்றது, கைக்கிட்ட தூக்கிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வெட்டுற மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்து வெட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பராக இதை வெட்ட முடியும். பாருங்கள், இவங்க ப்ளவுஸில் எவ்வளோ மார்க்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத இன்ச் டேப்பில் அளந்துக்கலாம். பாருங்கள், அவங்களுக்கு 5 இருக்குது, நான் வச்சுருக்கிறது 6 வச்சுருக்கேன் இல்லைங்களா? அப்போது தையலுக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். மேலே 1/2 இன்ச் போயிடும், கீழே 1/2 இன்ச்சு. இப்போது இதோட ஹைட்டுக்கு கை ரொம்ப சின்ன கைங்கிறதுனால கீழே எப்படியும் 2.5 கண்டிப்பாக இருக்கணுங்க. 2.5 வச்சுட்டு மேலே கோடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கைனா அந்த கையை நீங்கள் 3.5 வச்சு மேலேருந்து 3.5 வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு 2.5 தான் இருக்குது, சின்ன கைங்கிறதுனால 2.5 வச்சு நான் அப்படியே நடுவில் கோடு போட்டுக்கிட்டேன். போட்டோமா? இப்போ கையோட ஹைட்டை நம்ம அளந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1.5 சிஎம் வைங்க, அடுத்து 3 சிஎம் வைங்க. இது 3 சிஎம், இது 1.5 சிஎம். இப்போ இந்த 3 1.5 வச்சுட்டு கிராஸாக வச்சு இதோட நம்ம சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 8 எடுத்தோம் இல்லையா? இப்போது 8 வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ளவுஸை அப்படியே வச்சு அது எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே உள்ள சுற்றளவையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிட்டோமா? இப்போ இந்த 3 சிஎம்லேருந்து இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 சிஎம் கீழே இறக்கி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு தையல் ரெடி அளவுக்கு ஒரு கோடை போட்டுட்டு அது 2ம் வி ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு 1/2 இன்ச் கீழே தையல் ஒரு கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கரெக்டாக மார்க் பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் அதை அந்த 1.5 சிஎம்மில் கரெக்டாக வளைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே சுருக்கமோ எதுவுமே வராது. கை ரொம்ப நீட்டாக வரும். பாருங்கள், 2வது உள்குழி எடுக்கிறதுக்கு அது 2த்துக்கும் சென்டரில் உள்ள ஒரு கோடு போட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த 1.5 சிஎம் வரைக்கும் கொண்டு போயிருங்க. போயிட்டு அதையும் ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க ஸ்லீவு. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பார்த்துட்டு வெட்டுங்க. பாருங்கள், இப்போது இதை நம்ம மேலே இருக்கிற கோட்டில் தான் வெட்டணும். கீழே இருக்கிற கோடு போட்டதில் வெட்டிடாதீங்க, அப்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வராது. நாச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்குழிக்கு ஒரு சைடில் மட்டும் இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம். இது என்ன ஷேப்பில் வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராது. இது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சிசர் கட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் வெட்டிட்டோம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான் போடுறோம் இல்லையா, கிராஸ் பீஸ் எந்த இடத்துல வருதுங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் கிராஸ் வருதா, கரெக்டாக அந்த இடத்துல பேக் தட்டை போட்டுக்கோங்க. பேக் தட்டை போட்டு அந்த பேக் தட்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே சுற்றி கோடு போட்டு அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஷோல்ட்ரு ஆம்ஹோலில் கோடு எங்கெங்கெல்லாம் வருதோ கோடு போட்டுக்கோங்க. வளைவுலலாம் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் கோடு வர பக்கம் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த வளைவை நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோமா? இப்போது அந்த மேலே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்கேலால் நீங்கள் அழுத்திக்கிட்டிங்கன்னா அதோட மார்க்கு கீழே ட்ரேஸ் ஆயிரும். இப்போ அதில் கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் உள்குழி எடுக்கணும், அதனால தான். இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான். ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே குடஞ்சி நம்ம ஒரு குழி வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இப்போது நெக்கில் நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத நெக்கு ஹைட்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த கப் ஷேப்பை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கை மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது இந்த இடத்துல நமக்கு 6 இருக்குது இவங்களுக்கு ஹைட்டு. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 6 அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சிருச்சு, குழியும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஜெஸ்ட்டோட ஹைட் எடுக்கணும். இப்போ ஹைட் எடுக்கிறதுக்கு ஊக்கு பட்டி சைடில் நம்ம அதை அப்படியே எடுத்து 2ஆக மடித்து வச்சு அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தை கீழே வச்சு நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுங்க. உங்களுக்கு ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும். 12 + 1 அவங்களுக்கு 12 இருந்தது. 1 இன்ச் மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுதான் முக்கியமான இடம். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்குறோம்? 2.5 வச்சுருக்கோம். அந்த 2.5 தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வைக்கணும். ஓகேவா? அந்த 2.5 பாதி 1.25, அதே 1.25 வச்சுட்டோமா? ஹைட்டு 3 வச்சுக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணான்னு கேட்டதுனால நான் இவங்களுக்கு 2.5 வச்சுருக்கிறேன். இந்த ஊக்குப்பட்டி சைடில் 2, ஆம்கோல் சைடில் 2. இது நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு டைமுக்கு 2 டைம் யோசித்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாஸ் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது 2, இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டும் 2. சரிங்களா? இது 2.5. இப்போது இந்த வித்து 1.25, இதுவும் 1.25. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் தட்டு நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கோடிலேயே கட் பண்ணுங்கள். நீங்கள் கோட்டை விட்டு வெளியிலையோ இல்லை உள்ளே தள்ளி கட் பண்ணிட்டீங்களோ ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் கோட்டு மேலேயே கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ பட்டி தான் வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பட்டி டாட் பிடிக்கிறது. நான் டாட்டில் வந்து இது மட்டும்தாங்க பிடிப்பேன். மற்றதெல்லாம் வந்து நான் தைக்கும்போது உங்களுக்கு அதை டீட்டெயிலாக நான் எப்படி டாட் பிடிக்கிறேங்கிறத சொல்லித்தரேன். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணணுன்றத கிளியராக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ பேக் தட்டை போட்டு அந்த பேக் தட்டு மேலே நம்ம ஃப்ரண்ட் தட்டை போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் டாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த ட்ரேஸ் அப்படியே கீழே வந்துருச்சா, அதில் ஒரு கோடை போட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இது 2 பக்கமும் ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காக இது. இப்போது பேக் தட்டை நம்ம கீழே போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் தட்டை அப்படியே மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஷோல்ட்ரு, ஆம்கோல் சைடு எல்லா பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா கீழே, இந்த அளவை தான் நம்ம அளக்க போகிறோம். அதுக்கு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் எங்கெங்கே கோடு போடுறேனோ அங்கே மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோடு வரைக்கும் எவ்வளோ வருது ஹைட்டு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 வருது. இந்த 3லேருந்து 9.5 வருது உங்களுக்கு. இப்போது இதில் வந்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். இதில் துணி அதிகமாகவே இருக்கிறதுனால நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு 9.5 சொன்னோமா, அப்போ 10ஆக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நீங்கள் 10ஆக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. இந்த 5 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 இருக்கா? இந்த 5 தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு டாட் எங்கே இருக்குது? 3ல் இருக்குது. அந்த 3 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ இருந்தாலும் 2.5 2.25 வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் 2.5 இருக்குது. நான் அந்த 2.5 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து 4.5. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சு. இதை கோடு போட்டு அந்த பட்டியை கரெக்டாக ட்ரா பண்ணி பாருங்கள், இப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டியில் எந்த மிஸ்டேக்குமே வராது, அப் அண்ட் டவுன் வராது. இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் ஸ்லீவு, பட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊக்கு பட்டிக்கும் வி பட்டிக்கும் நம்ம அதுக்கும் கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் அது 2யுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்.
இப்போ இவ்வளோ தாங்க. லைனிங்கை வெட்டிட்டீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தில் வெட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சிசர் மட்டும் வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தை எடுத்து நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு கைக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. கைக்கு வந்தது அப்படின்னா போடுங்க. நிறைய பேர் ஜாயின் போடுவாங்க. பெரிய சைஸ்னால் ஜாயின் போட்டுக்கலாம். இது சின்ன சைஸ் தாங்கிறதுனால நான் ஜாயிண்ட் போடல. அந்த ஸ்லீவ் எப்படி வெட்டுறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் தட்டை வெட்டி எடுத்துக்கலாம். நெக்குக்கு துணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெக்கையும் கொஞ்சம் துணி விட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். ஆனால் எனக்கு இதில் துணி நிறையா இருக்கிறதுனால நான் அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஃப்ரண்ட் தட்டையும் கிராஸில் போட்டு வெட்டணும். நீங்கள் லைனிங்கை கிராஸில் போட்டுட்டு ப்ளவுஸ் பீட்டை நீங்கள் கிராஸில் போடாமல் நேர் கட்டிங்கில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் லைனிங் நம்ம கிராஸில் வெட்டினா அதே கிராஸ் பீஸில் தான் மெயின் கிளாத்லேயும் வெட்டணும். இப்போது இந்த கையை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜாயிண்ட் போடக்கூடாது இல்லையா, இதில் 2 கையும் பட்டியும் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த 2 கையும் போட்டேன். பட்டி அங்கே போட்டேன்னா அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். ரெண்டையுமே வெட்டியாச்சு. இப்போ பட்டிக்குமே நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம கட்டிங் போட்டாச்சு. இப்போ நான் ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.